ஹாய் ஃபோக்ஸ், எப்படி இருக்கீங்க? நம்மளோட ஸ்கிரிபிள்ஸில் இப்போ ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம ரெட்மி மொபைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ டேப் வாங்கலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. அதனால் எம்ஐ ஸ்டோரில் காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மியாக ஒரு டேப் இருந்துச்சு, ரெட்மி பேட் SE 4G. ஸோ அதை ஆர்டர் பண்ணி இப்போ அன்பாக்ஸ் பண்ணிக்கிட்டு. ஸோ நம்ம ஆர்டர் பண்ணியிருக்க கலர் பார்த்திங்கன்னா ஓஷன் ப்ளூங்க. இதில் 3 கலர்ஸ் இருக்குது. ஓஷன் ப்ளூ, ஃபாரஸ்ட் க்ரீனு, அப்புறம் பார்த்திங்கன்னா க்ரே கலர் இருக்குது. ஸோ டிஸ்பிளே வந்து 8.7 inches இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2+1 ஸ்டாரில் 4G+4G காலிங்கு. ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 90 Hz கொடுத்துருக்காங்க. பேட்ரி வந்து நல்லா பெருசாகவே 6650 mAh இருக்குங்க. ஸோ நம்ம லாங் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அடிக்கடி சார்ஜ் போடணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா டூயல் ஸ்பீக்கர்ஸ் டால்பி அட்மாஸில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா MI UIன்னு சொல்லி OS யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட அப்டேட்டாக இப்போ Xiaomi HyperOS கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூட்டிங் டைம் வந்து அதோட பூட் டைம் ரொம்ப ஸ்பீடாகவும் ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. மல்டி டாஸ்கிங்காக யூஸ் பண்ணும்போது ரொம்ப லேக் ஆகிறதெல்லாம் இல்லவே இல்லை, லேகிங்கே கிடையாது. ஸோ கான்ஃபிக் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கியிருக்கிறது 4GB 64GB தான் வாங்கியிருக்கோம். பட் 4GB + 128GB இன்டர்னலும் இருக்குது. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ், ஸ்ப்ளாஷ் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா IP53 கொடுத்துருக்காங்க. ஸோ தீபாவளி டைமில் வாங்கினீங்கன்னா இன்னும் பர்ச்சேஸ் ரேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும். இதை விட ஆஃபரில் இருக்கும். ஸோ இப்போ டேப் ஆன் பண்ணியாச்சுங்க. ஸோ ஆன் பண்ணோடனே அந்த OS சிஸ்டமில் Xiaomi HyperOSன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் பார்க்கலாம். ஜஸ்ட் அந்த ரைட் சைட் கீ யாரோ கிளிக் கொடுத்தோம்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணணும். நமக்கு என்ன லாங்குவேஜ் அதை செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கண்ட்ரி ரீஜன் கேட்குது, இந்தியான்னு கொடுத்துட்டு. ஸோ இன்னும் நம்ம சிம் இன்ஜெக்ட் பண்ணல உள்ள, அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஒய்ஃபைல தான் கனெக்ட் பண்ணுறோம். ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணி ஒய்ஃபை பாஸ்வேர்ட் போடணும். ஸோ இப்போ ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. கெட்டிங் யுவர் டேப்லெட் ரெடி அப்படின்னு ஷோ ஆகிட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.